ஜென்சி அப்படிங்கிறது வந்து யூத்தோட மூமெண்ட் வந்து இன்றைக்கி வந்து யாராலையும் குறை சொல்ல முடியாது. அவங்க கேட்குற கேள்விகள் ரைட்டு தான். பேப்பர் லீக் நடந்திருக்கு, அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு சட்டம் இருக்கா? ஜென்சினால தான் தாவேக்கா அரசாங்கம் வந்திருக்குன்றதை மறந்துட வேணாம். நீங்க வந்து போராடக்கூடாதுன்னு சொல்றீங்க, அடிக்கிறாங்க, காவல்துறை இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி தாவேக்கா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே சொல்றாங்களே. ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்கள் மிக சிறந்த பேச்சாளர். அவர் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டார். இந்த வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க வந்து அக்கௌண்டபிளி தானே கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்கன்னு விட்டுருங்க, எப்படி போராட்டம் நடத்துனாங்கன்னு விட்டுருங்க. அவங்க கேட்ட கேள்வி கரெக்டா இல்லையா? மைக்கு பிடிச்சி பேசணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்துக்கும். இன்னைக்கு வந்து ட்விட்டர் இருக்கு, இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா இருக்கு, அதில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் நாங்கள் எங்கள் பார்ட்டி சைட்லேருந்து. கூட்டம் அதிகமாக வருது, பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லை, லாஜிஸ்டிக்லாவும் வந்து சிஎம் பார்க்கறதுக்கான சேர்ஸும் கம்மியாக இருக்குது. இதுதான் ஃபேக்ட். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா டிகே சிவகுமார் அவர்களை பார்த்து பேசி வந்ததுக்கப்புறம் பிரச்சனை முழுமையாக சரியானா உங்களுக்கு ஓகேவா? வணக்கம். வணக்கம் சங்கர். நீட் விவகாரம் தொடர்பாக டெல்லியில் நடந்த போராட்டம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் பேசிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசலையே, ஏன் பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிறதான் பிரதான கேள்வியாக போயிட்டு இருந்தது. கடைசியாக மத்திய அமைச்சர் ரிசைன் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் பேசாமல் இருக்காரு. ஆல்மோஸ்ட் 8 months முன்னாடி இது விவாதித்தோம். ஜென்சி அப்படிங்கிறது வந்து யூத்தோட மூமெண்ட் வந்து இன்றைக்கி வந்து யாராலையும் குறை சொல்ல முடியாது. அவங்க கேட்குற கேள்விகள் ரைட்டு தான். ஒரு பேப்பர் லீக் நடந்திருக்கு, அந்த பேப்பர் லீக் ஏன் நடந்தது, யார் பொறுப்பு அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் இருக்கிறதையும் என் மனசில் இருக்கிறதையும் நம்ம வெளியில் சொல்லாமல் இருந்தோம். ஆனால் ஒரு ஜென்சியாக ஏதோ ஒரு சிஸ்டம் வழியாக அந்த கொஷின் கேட்குறாங்க. அது அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த பேரை நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் போகலாம், அதெல்லாம் வேறு. அந்த யூத்தோட கொஸ்டின் பாருங்கள். பேப்பர் லீக் நடந்திருக்கு, அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு சட்டம் இருக்கா கேட்டாங்களா? அப்போ இது நடக்கிறதுக்கு முன்னாடியே மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்திருக்கணும். வரும் முன் காப்போம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். இன்னைக்கு இது என்ன நடந்திருக்கு, இது இஷ்யூனால என்ன நடந்திருக்குன்னா, அக்ராஸ் இந்தியா நம்ம தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஜென்சி மூமெண்ட் தான். ஜென்சினால தான் தாவேக்கா அரசாங்கம் வந்திருக்குன்றதை மறந்துட வேணாம். நேஷனல் லெவலில் ஜென்சி மூமெண்ட்டை தாவேக்கா ஆதரிக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் ஜென்சி மூமெண்ட் நடந்தால் எதிர்க்குதாமே. இல்லையே, மக்கள் போராடுறாங்க, இளைஞர்கள் போராடுறாங்க. நீங்கள் வந்து போராடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அடிக்கிறாங்க, காவல்துறை இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி தாவேக்கா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே சொல்கிறாங்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்கள் மிக சிறந்த பேச்சாளர். அவர் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டார். போராட்டத்தில் கலந்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் அவர் பேசியிருக்காரு. ஸோ இது வந்து இந்த பர்ஸ்பெக்டிவ் நான் ட்ரைவ் பண்ணுறேன். அப்போது ஜென்சி கேட்குற கேள்வி வந்து நிறைய பெரியவங்க வந்து எப்படி கேட்கலாம், எப்படி இது மாதிரிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி யங்ஸ்டரை கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், எவ்ரிபடி வில் பி அண்டர் பப்ளிக் ஸ்க்ரூட்டனி. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இன்டர்வியூ கூட 4 ஜென்சிஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு சத்யகுமார், இவர் வந்து சங்கர் வந்து டிஎம்கேக்காரரா, ஏன் வந்து சத்யகுமார் வந்து இதை வந்து இப்படி பேசிட்டு இருக்காருன்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கான பதில் நம்ம வச்சுட்டு தான் இருக்கணும். ஏன்னா எவ்ரிபடி இஸ் அண்டர் பப்ளிக் ஸ்க்ரூட்டினி. பை ஹூம்? பை ஜென்சி. அப்படின்னும் பொழுது இந்த ஜென்சி வந்து இந்த நீட் எக்ஸாமை கொஸ்டின் பண்ணி இன்னைக்கு அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்த வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க வந்து அக்கௌண்டபிளி தானே கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்கன்னு விட்டுருங்க, எப்படி போராட்டம் நடத்துனாங்கன்னு விட்டுருங்க. அவங்க கேட்ட கேள்வி கரெக்டா இல்லையா? கேட்ட கேள்வி 100% கரெக்ட். அப்போ இதுக்கு லாங் டேர்ம் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத எங்களுடைய லீடர் தளபதி விஜய் அவர்கள், கம்யூனிகேஷன்னா என்ன சங்கர், மைக்கை பிடிச்சி பேசுறது மட்டும் கம்யூனிகேஷன் கிடையாது, கான்கிரீட்டா ரிட்டன் கம்யூனிகேஷன் தான். நீங்க வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? மைக்கை பிடிச்சி பேசணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்துக்கும். இன்னைக்கு வந்து ட்விட்டர் இருக்கு, இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா இருக்கு, அதில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் நாங்கள் எங்கள் பார்ட்டி சைட்லேருந்து. என்ன பப்ளிஷ் பண்ணியிருந்தோம்? நீட்டுக்கு வந்து லாங் டேர்ம் சொல்யூஷன் வேணும். லாங் டேர்ம் சொல்யூஷன் என்ன? லாங் டேர்ம் சொல்யூஷன் வந்து ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை கொண்டு வரணும். ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டு ஒன்று கொண்டு வரணும். அதுக்கப்புறம் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். இதுதானே திமுகவுடைய நோக்கமாக இருந்திருக்கணும். நீங்கள் ராஜமன்னார் கமிட்டியுடைய ஸ்டேட் அட்டானமி என்ன சொல்லிச்சு? அதை கலைஞர் அவர்கள் வந்து ஸ்டேட் அட்டானமி ரெசல்யூஷனா அடாப்ட் பண்ணாரா இல்லையா? ராஜமன்னாருடைய இன்னைக்கு யார் ராஜமன்னார்னு கேட்பாங்க திமுகல. யார் ராஜமன்னார் அப்படின்னு திமுக கேட்பாங்க. திமுக கூட இல்ல, ஜென்சி கூட சில பேர் கேட்பாங்க. ராஜமன்னார் அவர்களுடைய ஸ்டேட் அட்டானமி ரெசல்யூஷன் தான் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்ததை இப்ப தாவேக்கா முழுவீச்சில் எடுத்திருக்கோம். சரி, இப்போ நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க, இல்ல இது தாவேக்கா நிலைப்பாடு ஓகே, முதலமைச்சரா அவர் பேச மாட்டேங்கிறாருல, அதுதான் ட்வீட் பண்ணிருக்கோம். ஜென்சி போராட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது ட்வீட் பண்ணணும்ல.
ஜென்சி போராட்டத்துக்கு ராகுல் காந்தி கூட நிக்கிறாரு, அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரி களத்துல வந்து எப்போ விஜய் வந்து களத்துல இறங்க போறாரு, மக்களா போராட்டத்துல வந்து கை கொடுக்க போறாரு? 4 கட்சி தலைவர்கள் அதை செய்யறாங்கன்றதுனால எங்களோட லீடர் தளபதி விஜய் அவர்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்க எப்படி ராஜ்மோகன் பத்தி நீங்க சொன்னீங்க, ராஜ்மோகன் பேசுறாரு, பேசும்போதே அங்கேருந்து எதிர்ப்பு குரல் வருது, பாதியில கிளம்பி போறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இல்ல பாதியெல்லாம் கிளம்பி போல. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எந்த போராட்டம் நடத்தினாலும் எங்க கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னது ஒரே ஒரு சிம்பிள் ஆன்சர் தான், எந்த போராட்டம் நடத்தினாலும் உங்களுடைய போலீஸ் அதிகாரிகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இல்ல அது வந்து பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. ஒண்ணு எப்படி காட்டுறாங்க மீடியா தூண்டி விட்டாங்க அப்படின்லாம் கூட ராஜ்மோகன் சொன்னாரு. இல்ல அது கூட அது வந்து கட்டாயமா திமுக கண்டனம் தெரிவிச்சாங்க. இப்படி எல்லாம் வந்து ராஜ்மோகன் பேசலாமா அப்படின்னு. சங்கர், கட்டாயமா அந்த பாயிண்ட வந்து நான் ஏத்துக்கிறேன். கட்டாயமா திமுக தூண்டி விட தான் செய்வாங்க. எங்க திமுக பத்தி தெரியாதா? விட்டதுன்னு சொன்னது ராஜ்மோகன் சொன்னார், அப்படிலாம் கிடையாது, இயல்பா ஆர்கானிக்கா தான் வந்தது அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டு. இன்னைக்கு சொல்றேன், ஜென்சி மூவ்மெண்ட் வந்து இதோட நிக்காது. கட்டாயமா தொடர்ச்சியா கேள்விகள் கேட்க தான் போறாங்க. இணையதளத்துல கேட்பாங்க, ரோட்லேயே வந்து கேட்பாங்க, போராடி கேட்பாங்க, அமைதியாக கேட்பாங்க. ஆனால் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. கட்டாயமாக கேள்வி கேட்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது தூண்டி விட்டாருன்னு சொன்னது திமுகவை, அதை நான் கிளியராக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் அதை வந்து நிறைய இடங்கள் அது திருச்சி பேசப்படுது. ராஜ்மோகன் அவர்கள் சொன்னது திமுக தூண்டி விட்டாங்க. இப்போ 100 பேர் அசம்பிள் பண்ணுறாங்கன்னா ஒரு 10 பேரை தூண்டி விடுறது சகஜம்தான். திமுக இல்லைன்னு மட்டும் கிடையாது. அதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்ன, அது எப்படி தாவேக்காக்கு பேர் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க? பண்ண மாட்டாங்க. இது நேச்சுரல் தான். அதை அவர் இண்டிகேட் பண்றாரு. அப்படி யாராவது தூண்டி விட்டா அவங்க திமுக காரங்களா இருக்கலாம்ன்றதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். முதலமைச்சருடைய அலுவலகத்தை மாற்ற போறாங்களா, முதலமைச்சருடைய வீடை மாற்ற போறாங்களா, தலைமைச் செயலகமே மாறப்போகுதா, இப்படி செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. இல்ல இப்போ நீங்க வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதை பத்தி வரல. பட் நான் வந்து இணையதளத்துல பாக்குறத வச்சு பார்க்கும் பொழுது அப்படி ஒரு ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட் அங்க இருக்கிறத நானே பார்த்தேன். இப்போ தாவேகா அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு வந்து செக்ரட்டரியேட் வந்து ஆக்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. சங்கர், தட்ஸ் அ ரியாலிட்டி. நீங்கள் ஒரு நாள் வாங்க, நானே கூட்டிகிட்டு போகிறேன். நான் கட்சியில் இருக்கிறதுனால கிடையாது, எல்லாருக்குமே ஆக்சஸ் உண்டு. நீங்களும் வந்து எப்போ வேணால் போகலாம். இன்றைக்கி வந்து செக்ரட்டரியேட்டோட பிளேஸ் வந்து ரொம்ப டெமோக்ரட்டைஸ் ஆகிடுச்சு. யார் வேணால் போகலாங்கிறத வந்து நம்மளாலே பார்க்க முடியுது. எல்லாரும் வந்து செக்ரட்டரியேட்டில் போய்ட்டு இப்போ மொபைல் இருக்கிறதுனால அவங்களும் ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க மக்களும். இன்றைக்கி செக்ரட்டரியேட்டுங்கிறது வந்து கான்டாக்ட் இருந்தால் தான் போக முடியுங்கிறத உடச்சி யார் வேணால் வரலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம் செக்ரட்டரியேட்லங்கிற அந்த விதியை கொண்டு வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அன்றைக்கி பார்க்குறேன் சங்கர், எங்கள் ஊர் பக்கத்துலேருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்க ஒரு மனு எடுத்துகிட்டு வராங்க. கலெக்டர் ஆஃபீஸ் கூட போயிருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நம்பிக்கையில் வந்திருக்காங்க. நான் சொல்லும் போதே கூஸ் பம்ஸ் வருது. அவங்க வந்து அந்த மனு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் கேட்குறேன் அந்த அம்மா கிட்ட, ஏம்மா இங்கே செக்ரட்டரியேட் வந்திருக்கீங்க, இந்த மனு வந்து கலெக்டர் கிட்ட தானே கொடுக்கணும்னு. நான் ஏன் சார் கலெக்டர் கொடுக்கணும், எங்கள் விஜய் அண்ணன் வந்திருக்காரு, நான் இங்கே கொடுப்பேன், முடிஞ்சால் அவர்கிட்டே பார்த்து கொடுப்பேங்கிற நம்பிக்கையோடு வராங்க. அந்த நம்பிக்கை ஒரு பெரிய நம்பிக்கை தானே, அதை நம்ம சீர்குலைக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது கூட்டம் அதிகமாக வருது, பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லை, லாஜிஸ்டிக்லாவும் வந்து சிஎம் பார்க்கறதுக்கான சேர்ஸும் கம்மியாக இருக்குது. இதுதான் ஃபேக்ட். நீங்கள் ஏறி போய் பார்த்தீங்கன்னா சின்ன பாதை அது அந்த காலத்தில் அது டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து தாவேகா அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் கூட்டம் பெரிதளவில் வருது. சிஎம் செல்லுக்கும் சரி, அவரை பார்க்கறதுக்கும் சரி, அவருமே எல்லாரையுமே ரிசப்ஷன் கொடுத்து மீட் பண்ணி ஃபோட்டோகிராஃப்ஸ் ரிலீஸ் பண்ணி ஒருத்தர் ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் பார்க்குறாரு. அந்த மனுக்களும் நம்பராக்கப்படுது. இதுக்கு முன்னாடி ஆகிட்டு தான் இருந்தது. பட் இதில் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக வராங்க. நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பாப்புலாரிட்டி ஆஃப் மை லீடர் தளபதி விஜய், பட் பிகாஸ் ஆஃப் த ப்ராமிசஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. கவர்னன்ஸ் வந்து நம்ம க்ளீனாக இருக்கிறதுனால இதை வந்து அதிகப்படுத்தணும், ஸ்பேஸ் அதிகப்படுத்தணும், மீட்டிங்கை வந்து இன்னும் ஆர்கனைஸ் படுத்தணுன்றதுக்காக தான் இப்போ வந்து இன்னொரு பில்டிங்கை மூவ் ஆகிறாரு. அதை டிஃப்ரெண்ட் வெர்ஷனில் திமுக வந்து அவங்களுக்கு தேவையான ஊடகங்களில் போட்டு வேறு மாதிரியான ரூபத்தை கொடுக்குறாங்க. இது திமுக பண்ணுறது புதுசு இல்லை. அவங்களை யார் எதிர்த்து வந்தாலும், எம்ஜிஆர் அவர்களை எதிர்த்தாலும் சரி, காமராஜ் அவர்கள் மேலே என்ன பண்ணாங்கன்னு தெரியும், அம்மா மேலே என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அதுதான் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் மேலேயும் பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகா முதலமைச்சர் போகலாமா, ஏன் போகிறாரு? ஆல்ரெடி உச்சநீதிமன்றமே வந்து நம்மளுக்கு ஃபேவராக தீர்ப்பெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு ஆல்ரெடி இருக்குது. எதுக்குங்க தேவையில்லாமல் விஜய் அங்கே போய் தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்கிட்டு வரவர் போல இருக்கே அப்படின்னு திமுக காரங்களாம் கேட்குறாங்க. முதல்வர் அவருடைய கரம், அவர் போய் பேசணும்னு நினைக்கிறார். இது நீங்கள் வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் இல்லை ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் பார்க்கும்போது, ஏன் நம்ம அங்கே போனோம், அவங்க ஏன் இங்கே வரக்கூடாதுன்னு கேட்கலாம் கேள்வி. இல்லை, லீகல் ஆஸ்பெக்டில் நீங்கள் சொல்லுங்களேன். இன்றைக்கி காலையில் ரகுபதி பேட்டி கொடுக்குறாரு, நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ஃபேவராக வந்து தீர்ப்பு வாங்கி வச்சுருக்கோம்,
இதையே ஃபியூச்சரில் வந்து அவங்க வாதாடுறதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து முதலமைச்சர் வந்து கொடுத்துடக்கூடாது. ஸோ வந்து லீகலாகவும் இதை பார்க்க வேண்டியது இருக்குன்னு ரகுபதி பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ரகுபதி அவர்கள் அவ்வளோ டீடைலிங்குள்ள லீகல்குள்ள கான்ஸ்டியூஷனுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. த சேம் கான்ஸ்டியூஷன் அலோஸ் ஃபார் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். த சேம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அலோஸ் ஃபார் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். நிறைய விஷயத்த பேசி சரி பண்ணிக்கலாமே. எல்லாமே கோர்ட்டுக்கு போகணும் அவசியம் இல்லையே. சரி, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்குன்னா கூட நம்ம வந்து முதல் படி எடுத்து அவங்க 10 படி எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கோல்டு கிளைமேட் பிட்வீன் த கவர்மெண்ட்ஸை வந்து உருவாக்குறத விட தளபதி அவர்கள் என்ன நினைக்கிறாரு, லெட் மீ ரீச் அவுட். நம்மளுக்கு ஆணையம் இருக்கு, நம்மளுக்கு ஃபேவரபிள் ஆர்டர் இருக்கு, அது என்னைக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் போகிறோம். முதல் கட்டத்தில் பேசி பார்ப்போம். பேசினா ஒரு புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்துறாங்கன்னு வச்சுப்போம். அது நல்லது தானே. தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது நடக்கணும். கோர்ட்டுக்கு போய் நடந்தாலும் ஓகே, நம்ம ஆர்டர் போட்டி நடந்தாலும் ஓகே, போராட்ட வழியில் வந்தாலும் ஓகே, பேச்சுவார்த்தையில் வந்தாலும் ஓகே, நம்ம முதல்வர் அங்கே போய் பார்த்தாலும் ஓகே, அந்த முதல்வர் இங்கே வந்து பார்த்தாலும் ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த வாட்டி மீட்டிங் வந்து மாண்புமிகு முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் போயிட்டு பார்க்குறாரு சிஎம்ஐ, கர்நாடகா சிஎம். நான் இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் கர்நாடகா சிஎம் இங்கே வந்தால் சந்தோஷம் இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். லெட் திஸ் டயலாக் ஸ்டார்ட். வி நீட் டு ஹேவ் டயலாக். சங்கர், இன்னைக்கு ஜிஎஸ்டி சட்டம், இது நான் அந்த சொல்லிட்டு இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டி சட்டம் வந்து ஜிஎஸ்டியோட சட்டம் நிறைய பிரச்சனை இருந்தாலும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஏன் தெரியுமா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு? ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அந்த கவுன்சில் என்ன பண்ணுறாங்கன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் உட்காந்து பேசுகிறாங்க, ஐஏஎஸ் அதிகாரியோட சேர்ந்து. இதே மாதிரி வாட்டர் கவுன்சிலும் வரணும். இந்தியாவில் என்ன வரணும்? வாட்டர் கவுன்சில் வரணும். ஜிஎஸ்டி கவுன்சில் மாதிரி வாட்டர் கவுன்சில் வரணும். எப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் உட்காந்து அதை சரி பண்ணிக்கணும். இன்னைக்கு வாட்டர் ஒரு ரிசோர்ஸ் தான். எப்படி பணம் ஜிஎஸ்டி வரின்ற ஒரு ரிசோர்ஸோ வாட்டர் ஒரு ரிசோர்ஸ் தான். ஸோ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பிளாசம் பண்ணுற இடத்துல திமுக வந்து அதை நாசம் பண்ணணும்னு பார்க்குறாங்க. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அமைதியாக பேசி சரி பண்ண வேண்டிய விஷயத்த ஆரவாரம் பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணுறது தான் திமுகவுடைய நோக்கமே. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தலைவர்களுடைய கருத்தை வாங்கி அதை கூட வந்து போய் சொல்லலாமே. இவரா முடிவு பண்ணி இவரா போய் கர்நாடகா போய் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரை பேசிட்டு வந்துட்டாருன்னா என்னங்க பிரயோஜனம் அப்படிங்கிற வாதம் கூட எடுத்து வைக்கப்படுது. சங்கர் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட்க்கு எல்லா பவரும் உண்டு. அவர் என்ன முடிவு எடுக்கணும்னு இப்படிதான் பண்ண ரூல் புக்னு எங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல காட்டுங்க. இவங்க யார் தீர்மானிக்கிறது? ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்திருக்காரு, ஓ பன்னீர்செல்வம் இருந்திருக்காரு, வைகோ எத்தனை விஷயங்கள் வந்து இதை பத்தி பேசியிருப்பாரு, திருமாவளவன் இருக்காரு. இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி கலந்து ஆலோசிச்சு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா போனா என்ன, அந்த மாதிரி வாதங்களும் வைக்கப்படுது இல்ல. நம்ம இப்ப பண்ணக்கூடிய ஸ்டெப் தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது அப்படிங்கறத நான் எங்க தளபதி விஜய் அவர்கள் உணர்ந்து அதை செயல்படுத்துறாரு. எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஒப்பீனியன் வாங்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை. இப்போ போய் நான் வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் போயிட்டு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட உட்காந்து போட்டுமான்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? இது எங்களோட முடிவு, எங்கள் கட்சியோடைய கொள்கை, ஸ்டேட் அட்டானமி, டயலாக், டிஸ்கஷன், தென் லீகல் ஆக்ஷன். இதுதான் எங்களுடைய மெத்தடாக இருக்குது. டயலாகே வச்சுக்கக்கூடாது. நான் டயலாக் வச்சுக்கிட்டா கூட மற்ற கட்சிகளை கேட்டுட்டு தான் டயலாக் வச்சுக்கணுங்கிறது வந்து எந்த மாதிரியான அரசியல் இது? I am the chief minister of Tamil Nadu. தளபதி விஜய் அவர்கள் chief minister of Tamil Nadu. அவர் as a leader he is going and speaking to the Karnataka CM. அந்த டயலாக்ல பிரச்சனை சரியானா சங்கருக்கு ஓகேவா இல்லையா தான் நான் கேட்கிறேன். சங்கருக்கு ஓகேவா இல்லையா? சங்கர் யோசிக்கிறாரு. ஓகேவா இல்லையாங்கிறதுல மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் நடந்தா மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட போறாங்க. ஒரு படி மேலேயே போறேனே. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா டிகே சிவகுமார் அவர்களை பார்த்து பேசி வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை முழுமையா சரியானா உங்களுக்கு ஓகேவா? இல்லீகலா எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. இப்போ எதுவுமே இல்லையே. என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல ரகுபதி சொல்றது பார்த்தா ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற டவுட் கூட வருது. அவர்கள் தொடர்ந்து மிஸ்கைட் பண்றாரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ் கிட்ட கேளுங்க, பார்க்கலாம் என்ன சொல்றாங்கன்னு. இங்கே கூட தான் லாயர்ஸ் இருக்காங்க, நீங்க ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க. as an advocate I'm telling you. அவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில கோரிக்கைகள்லாம் வரும்போது கூட இல்ல நம்ம லீகலா வந்து இதை பார்க்கணும், என்ன லீகல் இஷ்யூஸ் மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. துரைமுருகன் சட்ட நேரத்துக்கு முன்னாடி துரைமுருகன் கூட இதை பத்தி பேசியிருக்காரு. whether constitution of India prohibits me, that is my state, or my leader தளபதி விஜய் அப்படிங்கிறது தான் கேள்வி. honorable chief minister of Tamil Nadu constitution of India பார்த்துட்டு does it prohibit me from meeting the other chief minister அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதுக்கு எல்லா ரைட்டும் உண்டு. இதனால வந்து நம்மளுக்கு ஃபேவரான சூழல் தான் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? தாவேக நினைக்குது இது வந்து ஃப்ரெஷ் லெவல் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். இருக்கக்கூடிய பழைய எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை விட இது ஒரு புதிய ஒரு அப்ரோச். டயலாகுங்கிறது வந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் வந்து என்றைக்குமே இருந்தது தான். திராவிட கட்சிகள் வந்து அரசியல் பண்ணணும், நான் ஒரு ஹீரோ, எல்லாத்துலையும் ஹீரோவாக காட்டணும். எப்படின்னா எல்லாத்துலையும் போராட்டம் நடத்தணும், காவிரி தண்ணி வரலன்னு சொல்ல வேண்டியது,
இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறாங்க சங்கர். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் விபி ராம் ஃபண்டு, அப்புறம் வந்து ஜல்ஜீவன் மிஷன்னு எல்லாத்துக்குமே ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படி தெரியுமா? எங்களுடைய சீஃப் மினிஸ்டர், நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் அவர்கள் டெல்லி போயிட்டு மோடி அவர்களை சந்திக்கிறாரு, எல்லாரையும் சந்திக்கிறாரு, மீட்டிங்ஸ் நடத்துகிறாரு. முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபண்டு கரெக்டாக தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு கேள்வி கேட்கணுமா வேணாமா? இதுக்கு முன்னாடி ஏன் திமுக போய் பேசி வரவே இல்லை, கேட்கவே இல்லை? அதான் ஃபேக்ட். இப்போது நம்ம சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான ஃபண்டை கொடுத்து ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸை நடத்துறது பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அல்டிமேட்டாக பிரைம் மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணுற ஃபண்டே தமிழ்நாட்டு மக்கள் கட்டின டேக்ஸ் தான். 100 ரூபாய் டேக்ஸ் கட்டினா 40 ரூபாய் கூட வரது இல்லை தமிழ்நாட்டுக்கு. அப்போ அதை கேட்டு டயலாக் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுனால என்ன தப்புன்னு தான் நான் கேட்குறேன். அதே மாதிரி தான் ஒரு லிட்டிகேஷனை 10 வருஷம் 20 வருஷம் பண்ணி அதில் வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்கிறது பதிலாக ஒரு டயலாக் பண்ணி மீடியேட் பண்ணி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு டயலாகும் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தையும் நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் செய்கிறாருன்னு சொன்னாக்க அப்போ கட்டாயமாக அது நல்ல விஷயம் தானே, அதை நம்ம ஏற்றுக்கணும் இல்லையா? ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சங்கர்.